அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நாம சேர்ந்து வாசிக்கலாம். எபேசியர் 4:27 வாசிப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். ஒருக்கா கூட அந்த வசனத்தை வாசிக்கலாமா? பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிற பொழுது எபேசு பட்டணத்தின் திருச்சபைக்காக அவர் ஒரு வார்த்தையை, நிறைய சத்தியங்களை எழுதுகிறார். ஆமென். முதல் 2 அதிகாரங்களிலும் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு மேலான பதவி, பாக்கியம், the position we have in Christ, அதை குறித்து ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 அதிகாரங்கள்ல மிக தெளிவாய் எழுதுகிறத பார்க்க முடிகிறது. 3வது அதிகாரத்தில் வருகிற பொழுதும் ஆமென் அந்த ஆமென் பதவியினுடைய ரகசியங்களை குறித்து அதிகமாய் சொல்லி தருகிறார். 4-5 அதிகாரங்களில் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் பெற்றிருக்கிற அந்த மேலான பதவியில் இருக்கும் பொழுது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தருகிறார். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுத தொடங்கி, நாம் ஒரே ஆவியை உடையவர்கள், ஒரே தேவனை உடையவர்கள், ஒரே குமாரனை உடையவர்கள், அவர்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டவர்களாய் ஒரே சரீரமாய் ஒன்றையே சிந்தித்து முன்னேறி செல்வதற்கு ஆலோசனைகளை கொடுத்து வரும் பொழுது அந்த அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்ட ஆவியானவர் திருச்சபைக்கு ஒரு பயங்கரமான எச்சரிப்பான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இது சபைக்கு வெளியே இருந்த ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட ஆலோசனை அல்ல. இது ரட்சிக்கப்பட்டு எபேசு சபையை பத்தி கேள்விப்பட்டீங்கன்னா, ஆமென் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்த சபைகளிலேயே எழுப்புதல் அடைந்த ஒரு சபை அப்படின்னு ஒன்று இருக்குன்னா அது எபேசு பட்டணத்தில் இருந்த சபை. இந்த எபேசு பட்டணத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேலாக தங்கி இருந்து ஊழியம் செய்தார். அங்க அப்படி ஊழியம் செய்த நாட்கள்ல தான் அங்கே பலர் விக்கிரகாராதனை ஆராதிக்கிறவர்கள், மந்திரவாதிகள், பூசாச்சாரிகள், அவர்கள் எல்லாருமே தங்கள் ஏடுகளை சுட்டரித்தும் ஆமென் பெரிய நதியில் எறிந்தும் ஆமென் அவர்கள் இயேசுவுக்கென்று தங்கள் வாழ்க்கைகளை ஒப்புவித்த ஒரு எழுப்புதலான சபை. இன்னும் சொல்ல போனா இந்த நிருபம் எழுதப்படுகிற பொழுது அந்த சபையின் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னா, முதல் நூற்றாண்டு திருச்சபைக்கு எடுத்துக்காட்டான சபையே எபேசு சபை தான். ஆமென், ஸ்தோத்திரம். இது ஆசியா மைனர், இன்றைக்குள்ள துருக்கி பகுதியில் இருக்கிற பட்டணத்தில் இருந்த சபை. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதும் பொழுது ஆமென் சபையின் காலங்களை 7ஆக பிரித்து 7 திருச்சபைக்கு நிருபம் எழுதப்படுகிறது. 2வது அதிகாரமும் 3வது அதிகாரம். அதுல எபேசு சபை அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த இடத்துல அது முதல் நூற்றாண்டு ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, ஒரிஜினல் சர்ச், ஆமென் எக்ஸம்பிளரி சர்ச், முன் உதாரணமான சபை. அதுதான் ஆமென் இந்த எபேசு சபை. அவ்வளவு மேன்மையான சபை. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டிருந்த சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அருமையான ஒரு வார்த்தை, ஒரே வரியில முடிஞ்சிருது. காணாம பாடமா படிக்கிறதுக்கு எந்த கஷ்டமுமே இல்லை. பக்கத்துல இருக்கிற ஒருத்தருக்கு உங்க வலது கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஆமென். ஒரு ஆளுக்கு மட்டும் சொல்ல வேண்டாம், சொல்லிக்கலாம் பக்கத்துல, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே நேரத்துல 2 பேரை பிடிச்சு வைக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆமென். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். இப்போ
இதை பற்றி நம்ம தெளிவா சிந்திக்கிறதுக்கு இன்னைக்கு நைட் வரை உட்கார்ந்தாலும் நம்ம இதை சிந்திச்சு முடியாது. அப்போ கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள நம்ம வேகமா சிந்திச்சு முடிக்கணும். அதனால வேகமாய் போகிறேன், ரொம்ப கவனமா இருக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளும் தீர்க்க தரிசனமா இந்த செய்திகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒரு விசை பிசாசை ஜெயித்தவர்கள் தான், பொல்லாங்கனை ஜெயித்தவர்கள் தான், அடிமைத்தனங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் தான், கர்த்தருக்கென்று வாழுகிறவர்கள் தான். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்படின்னா வேதத்துல பார்க்கிற பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருக்கணும். அப்படின்னா நான் எப்போ ஜாக்கிரதையா இருக்கணும்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது ஒரு தீர்க்க தரிசன செய்தி. அதனால ஒரு தியரட்டிக்கலா, ஒரு இலக்கண ரீதியாய் நான் இன்றைக்கு பேசல. ஆமென், சிலருடைய சூழ்நிலைகளோடு கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். பாருங்க, ஆமென், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். அப்படின்னா நாம எப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்? சில அடையாளத்தை கர்த்தர் சொல்ல போகிறார். நம்ம புதிய ஏற்பாட்டு சபை காலத்துல இன்னும் சொல்ல போனா ஆமென், ஒரு மனிதனை நான் முன்பாக நிறுத்தி சுவிசேஷ புத்தகங்களிலிருந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். பாருங்க, நீங்க ஆமென் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற பொழுது, லூக்கா அதனுடைய 22வது அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். இந்த வசனம் சொல்லி தருகிறது, பிரதான ஆசாரியர் வேதபாரகர்கள் கொஞ்சம் மனிதர்கள் இயேசுவை கொலை செய்யும்படிக்கு யோசிக்கிறாங்க. யோசித்து ஆனா ஜனங்களுக்கு பயம், ஜனங்களை பார்த்து பயப்படுறதுனால எப்படி அதை செய்யலாம் அப்படின்னு ஆமென் வாய்ப்பை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிங்க, மார்க்கு 14வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 1வது வசனம், 2 நாளைக்கு பின்பு புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற பஸ்கா பண்டிகை வந்தது. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை தந்திரமாய் பிடித்து கொலை செய்யும்படி வகை தேடினார்கள். இப்ப எல்லாரும் கவனிங்க, இந்த 2 வசனத்திலையும் ஒரே சம்பவத்தை சொல்லி இருக்கு. ஆமென், இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர் ஆகிய இந்த உலகத்தில் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து நமக்கு முன்னுதாரணத்தை வாழ்ந்து காட்டின நமது ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வேண்டும் என்றும், கொலை செய்ய வேண்டும் என்றும், எப்படியாவது அவரை அழிக்க வேண்டும் என்றும் கொஞ்சம் மனிதர்கள் சேர்ந்து தந்திரமா யோசித்து கொண்டே இருக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், எப்போ ஒரு மனுஷனை சுற்றி, ஒரு மனிதனை குறித்து, ஒரு சபையை குறித்து, ஒரு ஊழியரை குறித்து, ஒரு தலைமைத்துவத்தை குறித்து ஆமென் அநேக மனிதர்கள் தங்கள் எதிர்விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார்களோ, அப்பொழுது அந்த உணர்வுகளை யாருக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்புகிறார்களோ அந்த மனிதர்கள் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் ஆமென், நான் கொஞ்சம் உங்களுக்கு புரிகிறது மாதிரி சொல்றேன். எப்போதெல்லாம் ஆமென் தேவ ஜனங்களாகிய நாம் நமக்கு விரோதமாய் பொறாமைப்படுகிற இதெல்லாம் ஏன் இந்த ஆசாரியர்கள், ஏன் இந்த வேதபாரகர்கள், ஏரோதியர்கள் இவங்கெல்லாம் இயேசுவை கொலை செய்யணும்னு நினைச்சாங்க? ஆமென் ஆமென், அவங்களுக்கு தேவையான ஒரு காரணமும் கிடையாது. ஒரே ஒண்ணு, அவங்களுக்கு பொறாமையினால் நிறைந்து, பொறாமை, வஞ்சகம். அவங்களால இயேசுவின் வளர்ச்சியை, இயேசுவுக்கு பின்னால இவ்வளவு ஜனக்கூட்டம் போகிறதை ஏற்றுக்கொள்ள முடியல. பொறாமையினால் நிறைந்து அவர்கள் இதை செய்ய எத்தனிக்கிறார்கள். அப்போ நமக்கு விரோதமாய்
பொறாமை கொள்ளுகிறவர்கள் அதிகமாய் தேசத்தில் எழும்புகிற பொழுது, நம்மை குறித்து எரிச்சல் அடைகிறவர்கள் அதிகமாய் எழும்புகிற பொழுது, நமக்கு விரோதமாய் தந்திரங்களை ஆமென் ஸ்தோத்திரம் யோசிக்கிறவர்கள் அதிகமாய் எழும்புகிற பொழுது, குடும்பங்கள், தனிப்பட்ட ஜீவியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆமென். தெளிவா சொல்றேன், மனிதர்கள் நமக்கு விரோதமாக தங்கள் எதிர்விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தும் காலங்கள்ல கவனமாக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கரங்களை உயர்த்துறல சொல்லுங்க. முதலாவது அந்த ஜாக்கிரதையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். கரங்களை உயர்த்துறல சொல்லுங்க. பிரசங்கம் தொடங்கினதுமே சிலர் நித்திரைக்குள் போகிறார்கள். அவர்களை கர்த்தர் உயிரோட எழுப்புவாராக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஜாக்கிரதைகளை கேட்க கூடாதுன்னு தான் பிசாசு தூக்கத்தை தர்றான். வீட்டுல தூக்கம் வராது, ஆனா சர்ச்சில் வந்தா என்ன வரும்? இது பிசாசின் தந்திரம். தெளிவா இருக்கணும். பிசாசுக்கு இடம் கொடாமலும், பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தூங்காதீங்க. பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க தூங்குனா களைய விதைப்பான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அப்போ முதலாவதே கர்த்தர் நமக்கு ஜாக்கிரதையை தருகிறார். ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்ற. எப்போ பொறாம வருதோ, பிறர் நமக்கு விரோதமா எரிச்சல் கொள்றாங்களோ, பிறர் நமக்கு விரோதமா ஆலோசனை பண்றாங்களோ, தந்திரங்களை பிரயோகிக்கிறாங்களோ, அவெல்லாம் தெய்வ ஜனம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஏன்னா அந்த நேரங்கள்ல ஆமென் பிசாசானவன் அந்த பொறாமையை பலமாக பயன்படுத்தி, நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற விஷயத்தை கவனிக்கணும். எனக்கு விரோதமா ஒரு மனுஷன் பொறாமை கொள்ளும் போது, ஆமென், அந்த மனிதனுடைய பொறாமை என்னை தாக்காது, ஆனா அது கிரியை செய்ய முயற்சி. எப்படி? அந்த பொறாமையை ஒரு ஆயுதமாய், ஒரு பலமாய் வைத்து சாத்தான் என்ன செய்வான்? இந்த நபரை அழிக்க வேண்டும் என்று எப்படியாவது வகை தேடுவான். அதுதான் வேதம் சொல்லுது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நமக்கு எதிரி மனுஷன் கிடையாது, ஆனா மனிதனுடைய உணர்வுகளை பிசாசானவன் பலனாக பயன்படுத்துவான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க ஒரு பெரிய ஜனக்கூட்டம் இயேசுவுக்கு விரோதமா நிற்கும் போது, இயேசுவோடு கூட இருக்கிற யாரையாவது பிடிக்கலாம், இயேசுவையாவது பிடிச்சிடலாம்னு பிசாசு ரொம்ப பலனாய், ரொம்ப தந்திரமா அவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். இந்த காலங்கள்ல ஒரு சம்பவம் நடக்குது. ஆமென். அதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அதை பார்த்து நம்ம ஒரு கேள்வியை முதல்ல வைக்க போறேன். நாம் எப்படி இடம் கொடுக்கிறோம் பிசாசுக்கு? எப்படி நம்ம இடம் கொடுக்கிறோம்? சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், ஆமா நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், நான் ரொம்ப உபவாசம் இருக்கேன், எப்ப பார்த்தாலும் அந்நிய பாஷையில தான் பேசிட்டு இருக்கேன், ஆனா என் வாழ்க்கையில எப்படி? ஆமென். என் வாழ்க்கையில எப்படி? இன்னைக்கு கர்த்தர் கிருபை தருவார். நாம் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் பாருங்க. ஒரு சம்பவத்தை வாசித்து நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆமென். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 14வது அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானே, இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிற விஷயம், எப்படி ஒரு மனிதன் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான். எப்படி இடம் கொடுக்கிறான் அப்படின்னா, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். ஆமென். பெத்தானியாவில லாசருவின் வீட்டுல பந்தி இருக்கும்போது, ஆமென், ஒரு ஸ்திரீ வந்து நலத தைலம், அது உத்தம தைலம், அதை உடைச்சு இயேசுவின் பாதத்துல ஊற்றி, ஆமென், அப்படியே அந்த வீடு முழுவதும் மணக்குது. அந்த நலத தைலம் என்பது ஒரு வாழ்நாள் முழுவதுமான சம்பாத்தியம், விலையேற பெற்றது. அப்போ ஆமென் ஸ்தோத்திரம், அதை உடைத்து இயேசுவின் பாதத்துல ஊற்றின உடனே
அவரை சுற்றி இருந்த எல்லாருக்கும் சலசலப்பு உண்டாச்சு. ஆனா அதுல குறிப்பாய் ஒரு மனுஷனை குறிச்சு யோவான் சொல்லுகிறார், எல்லாருக்கும் அந்த சலசலப்பு வரலையா, யூதாஸ் காரியோத்துக்கு மட்டும் அந்த சலசலப்பு வந்துச்சு. எப்படி? அவர் என்ன சொல்றாரு? ஆமென், மனுஷ மார்க்கமாய் செயல்படுறார் யூதாஸ்ங்க. மனுஷ மார்க்கமாய், நல்லா கவனிக்கணும். மனுஷ மார்க்கம்னா என்ன? ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து தன் சம்பாதிச்ச எல்லா சம்பாத்தியத்தையும் ஊற்றி விடுறது தான் இந்த நலத தைலத்தை ஊற்றுற அனுபவம். அதை ஊற்றும் போது ஆமென், இயேசு அதை அங்கீகரிக்கிறார், இயேசு அதை ஏற்றுக்கொள்ளுகிறார், அதை அவர் ஆமென் முழுமனதோட சந்தோஷமா அங்கீகரிக்கிறார், அவளை பாராட்டுறார், அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவளுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அவளை சுவிசேஷத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் நீங்க சொல்லப்பட வேணும், சுவிசேஷத்தின் ஒரு பகுதியாகவே அவளை கர்த்தர் இணைக்கிறார். ஆனா கவனிக்கணும், அதை பார்த்துட்டு நின்ன யூதாசுக்கு மனசு என்ன செய்துச்சான்? விசனம் வந்தது. என்ன வந்துச்சு? சிலருக்கெல்லாம் ஆராதனையை பார்க்கும்போது என்ன வரும்? விசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது முதல்ல சொல்றேன், எப்போ நாம பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போ மனுஷ மார்க்கமாய் செயல்படுகிறோமோ, மனுஷ மார்க்கமாய் செயல்படுகிற பொழுது பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பதை மறக்க கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஆமென். மனுஷ மார்க்கமாய் நடக்கும் போது, செயல்படுகிற பொழுது மனுஷ மார்க்கமா, ஆமென், பாருங்க என்ன விசனம் அடைகிறான், முறுமுறுக்கிறான். சிலரை பாருங்க, எவ்வளவு ரட்சிக்கப்பட்டாலும், எவ்வளவு அபிஷேகம் பெற்றாலும், எவ்வளவு வசனம் கேட்டாலும் அவங்க மனசு மாம்சத்தோடத்தான் இருக்கும். தாவீது சொல்றார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. அப்படின்னா என்ன? என் ஆத்துமா மண்ணாகிய இந்த சரீரத்தோட ஒட்டி இருக்கு. மனுஷ மார்க்கமா, மாம்சீகமாய் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, ஆமா, மனுஷீகமா மாம்சீகமா எதையாவது நம்ம கவனிச்சு செயல்படும் போது, நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது, பேசும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்குள்ள பிசாசு புகுந்து விட வாய்ப்பு இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. பாவம் செய்யும் போது மட்டுமில்ல, பாவம் செய்யும் போது கூட வசனம் சொல்லுது, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பரிந்து பேசுவார். ஆனா இங்க மனுஷ மார்க்கமா செயல்படும் போது தெய்வ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசுக்கு இடம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முறுமுறுப்பு வீட்டுல கேட்கிறேன், எப்படி பிசாசு வீட்டை விட்டு விலகுமா? குடும்ப வாழ்க்கையில ரொம்ப முறுமுறுப்பு, எப்படி பிசாசு வீட்டை விட்டு விலகுவான், குடும்பத்தை விட்டு விலகுவான்? என்ன செய்தாலும் முறுமுறுப்பு, எதை செய்தாலும் முறுமுறுப்பு, எதையும் வீட்டுல முறுமுறுப்பு, குடும்பத்துல முறுமுறுப்பு, சமுதாயத்துல முறுமுறுப்பு, சபையில முறுமுறுப்பு, ஊழியத்துல முறுமுறுப்பு. ஆமென். எங்க போனாலும் முறுமுறுக்கிறவங்களா இருக்கிறோம்னா ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுக்கு இடம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. முறுமுறுப்பு நமக்குரியது. முறுமுறுத்தவர்களை வனாந்தரத்திலே கர்த்தர் அழித்து போட்டார். முறுமுறுத்தவர்கள் மேல வாதைகள் வந்து இஸ்ரவேலுடைய கானான் பிரயாணத்துல முறுமுறுப்பு கர்த்தருக்கு அருவருப்பு. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்குன்னு செய்யணுமா? எப்படி? தர்க்கிப்பில்லாமலும் முறுமுறுப்பில்லாமலும். அல்லேலூயா. ஆமென். நம்மால ஏற்றுக்கொள்ள முடியும்னா ஏற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்களை பார்த்து விசனம் அடைகிற அனுபவம் இருக்கக்கூடாது. முறுமுறுப்பு முக்கியமா தேவ பிரசன்னத்துல, ஊழிய காரியங்கள்ல, முக்கியமாய் தெய்வீக விஷயங்கள்ல தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ இயேசுவோட நடக்கிற யூதாசா இருக்கலாம், ஆனா உனக்கும் ஆமென் சறுக்கிறதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
யூதாஸ் இயேசுவோட நடந்தவன். அந்த ஸ்திரீ இப்பதான் பாதத்துல வந்து ஊற்றுற. அதை பார்த்த உடனே விசனம், முறுமுறுப்பு வந்துச்சு. என்னாச்சு? அவனுக்குள் பிசாசு புகுந்த அனுபவம் உண்டாச்சு. ரெண்டாவது, எப்படி நம்ம இடம் கொடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:8. அவருடைய சீஷர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? பாருங்க, உலக பிரகாரமாய் செயல்படும் போது, இப்போ நல்லா எல்லாரும் தலை நிமிர்ந்து பாருங்க. இப்போ அந்த சம்பவத்தை வாசிக்கணும், வீட்டுல போய் வாசிங்க. இப்போ அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல வந்து நலத தைலத்தை ஊற்றுகிறார். இது விலையேற பெற்றது தான். அந்த ஸ்திரீக்கு தெரியாதா? அது தெரியும். இயேசுவுக்கு தெரியாதா? தெரியும். ஆனா இவளும் மனதார கொடுக்கிறா, அவரும் ஏற்றுக்கொள்ளுகிறார். இதை பார்த்து கொண்டு நிற்கிறவங்க உலக ஜனம் பேசுறது மாதிரியே பேசினாங்க. யார மாதிரி பேசினாங்க? உலகத்தான் தான் சொல்றான், இதெல்லாம் வீண் செலவு, தெய்வத்தை ஆராதிக்கிறது வீண். அவனுக்கு அப்படித்தான், உலகத்தானுக்கு. பாடுறது வீண், துதிக்கிறது வீண், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறது வீண். ஊழியம் செய்கிறவனை பார்த்து உலகத்தான் சொல்லுவான், இவனுக்கெல்லாம் வேற வேலை இல்லை. ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உன் வாயிலேயே இந்த வார்த்தை இருக்குன்னா பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆராதனையை பார்த்து, கர்த்தருக்கு கொடுக்கிறத பார்த்து, ஊழியம் செய்கிறத பார்த்து, ஒரு ஆள் தியாகம் செய்கிறத பார்த்து, ஒரு ஆள் ஆமென் தங்களுடைய பிள்ளைகளையே கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு கொடுக்கிறத பார்த்து, ஆமென் அவங்களுக்கு இடரல் உண்டு பண்ணுறது போல, இதெல்லாம் வீண் செலவு, இதெல்லாம் நாசமாயிரும், இதெல்லாம் ஆமென் வேஸ்ட் அப்படின்னு சொல்ற உலக ஜனத்தினுடைய செயல்பாடு நம்மிடத்தில் இருக்குமானால், இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்கிற பகுதி. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தெய்வ சமூகத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலங்களுக்கு முன்னால ஏலியினுடைய பிள்ளைகள் ஆலய வளாகத்துக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து தெய்வ சமூகத்திலே இருந்தும் கெட்டு போனார்கள். அவர்கள் கெட்டு போன அதே இடத்துல தான் ரொம்ப தீர்க்க வருஷமா பிள்ளைகளே இல்லாமல் அழுது புலம்பி பொருத்தனை பண்ணி ஒரு பிள்ளைய கேட்டு வாங்கி, அந்த பிள்ளைய கொண்டு ஆமென் வாழ்க்கை சரியில்லாத, ஏற்கனவே இவன் ஒரு ஆண் பிள்ளை, இத மாதிரி பெரிய 2 ஆண் பிள்ளைகள் அங்க இருக்கு. அது ஊழியத்துக்கு சரியா பயன்படல, அது சரியா பயன்படுத்தப்படல. பயன்படுத்தப்படாத இடத்துல இவள் இந்த பிள்ளையை கொண்டு விடும் பொழுது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, நீ அங்கேயே கொண்டு கொடுக்கணும் உன் பிள்ளைய. ஏற்கனவே அங்க 2 பேர் இருக்காங்கல்ல, ஏற்கனவே இருக்கிறது சரியா பயன்படுத்தப்படல, ஏற்கனவே அங்க இருக்கிறது நல்ல வாழ்க்கையில இல்ல, இங்க இது வேணுமா, இதை செய்யணுமா, உலகம் அப்படி சொல்லி இருக்கும். அன்னாளுக்கு இருந்த ஒரே பதில், நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், எனக்கு இனி கிடைக்காது, கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு கர்த்தர் கொடுத்ததை நான் கர்த்தருக்கு சொன்னபடி சொன்ன இடத்துல நான் கொடுப்பேன். அவள் கொடுத்தாள். உலக ஜனத்தின் பேச்சுக்கு அவள் இடம் கொடுக்கவில்லை. உலக ஜனத்தின் பேச்சு அவளுக்கு பெருசா டிஸ்டர்ப் பண்ணல. அந்த சாமுவேல் அழிந்து போகவில்லை. அவன் தான் முதல் பெயர்சபா மட்டும் இஸ்ரவேலனுடைய நீளம் மகலம் முழுவதும் அவன் நியாயாதிபதியாயிருந்தான், ஞானதரிசிக்காரனாயிருந்தான், தீர்க்கதரிசியாயிருந்தான், அதிகாரியாயிருந்தான். அவனுக்கு முன்பாக முதியோர்கள் கூட எழும்பி மரியாதை செலுத்துகிற அளவுக்கு கனம் பொருந்தினவராயிருந்தான். ஆனா உலகம் என்ன சொல்லும்? வீண் செலவு, இதை ஏன் செய்யணும்? உலக பிரகாரமாய் செயல்படும் போது கவனிக்கணும், ஆவிக்குரியவனே, நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறாய். நம்மால ஏதாவது ஊழியங்களுக்கு தேவனுக்கு செய்ய முடிஞ்சா செய்யணும், இல்ல அந்த வெளிப்பாடும் கிருபையும் உள்ளவர்களுக்கு அதை விட்டுவிட வேண்டும். நாமும் செய்கிறதில்லை. உலகத்தானோடு கூட சேர்ந்து ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் அவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்?
அவிசுவாசியினுடைய பேச்சு ரட்சிக்கப்பட்டு பல வருஷமான பிறகும் இன்னும் நம்ம வாயில இருக்கு. உலகத்தான போல பேசுறோம், உலகத்தான போல செயல்படுறோம். ஆமென். அதுக்கு பிறகு பிசாசு போராடுறான்னா கையில இருக்கிற கருவாடு மீனை தூர போடு, பிசாசு ஓடி போவான். வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. கையில இருக்கிற உலகத்தை தூர போடு. உலக பிரகாரமா பேசுற பேச்சு உன் நாவின் வழியாக அவன் பிசாசுக்கு இடம் உண்டாக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலக பிரகாரமாய் செயல்படும் போது உன்னை சுத்தி நிக்கிறவன் பேசலாம், அவன் உலகத்தான். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆமென், தூங்குகிற மற்றவர்களை போல நீ தூங்காமல் உன் நித்திரையை விட்டு எழும்பு. யார் நடுவில் இருந்து எழும்பணும்? மரித்தோரை விட்டு எழும்புன்னு கர்த்தர் சொல்றார். எப்பா ஆவிக்குரியவன் நீ சில நேரத்துல தூங்குற. யாரு கூட தூங்குற? பக்கத்துல டெட் பாடி. வசனத்தை எடுத்து வாசிங்க, எபேசியர். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 4வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4:14 என்ன சொல்லி இருக்கு? நான் இனி குழந்தைகளாயிராமல் 5:14 ஆதலால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிற நீ விழித்து யாரை விட்டு எழுமணுமா? மரித்தோரை விட்டு எழுந்திரு. தூங்குகிறது எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ மட்டும்தான் தூங்குற, எல்லாம் மரிச்சவன். பக்கத்துல எல்லாம் டெட் பாடி. இன்னைக்கு நிறைய பேருக்கு டெட் பாடி கூட படுத்து ஆமென், வாயில வர்றதெல்லாம் உலகம், நடவடிக்கைகள் உலகம், பேச்சு உலகத்தான போல, பார்வை உலகத்தான போல, ரட்சிக்கப்படாதவன போல. என்ன வருத்தம்? அவிசுவாசிய மாதிரியே ஜெராக்ஸ் காப்பியா இருக்கிறது தான் வருத்தம். ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எங்க? ஆண்டவர் நம்மை ரட்சித்தது மீண்டும் பிசாசுக்கு இடம் கொடுக்க அல்ல. அல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தானை போல செயல்படும் போது பிசாசுக்கு நம்மிடத்தில் இடம் உண்டாகிறது, மறந்துடக்கூடாது. 3வது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா அதனுடைய 26வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 26:9. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார். யாருக்கு கொடுக்கலாம்? தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். நல்லா கவனிங்க. 3வது ஒன்று சொல்றேன், தேவ சித்தத்திற்கு விரோதமாக செயல்படும் போது நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். தேவ சித்தத்திற்கு மாறாக. இங்க எப்படி தேவ சித்தத்துக்கு மாறாக இவங்க செயல்பட்டாங்க பாருங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இந்த ஸ்திரீயின் கையில இருந்த இந்த நலத தைலம், இத உடைச்சு இயேசுவின் பாதத்தில் ஊற்ற வேண்டியது அல்ல. இது தரித்திரருக்கு கொடுக்க வேண்டியது என்பது அங்கு நின்ற அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் திட்டமும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஏய், இதை இங்க ஊற்றக்கூடாது, இயேசுவின் பாதத்தில் ஊற்ற வேண்டியதில்லை, இது தரித்திரருக்கு கொடுக்க வேண்டியது, இது தரித்திரருக்கு கொடுக்க வேண்டியது. கர்த்தர் என்ன சொல்றாரு? இல்ல, இது என் பாதத்துக்குரியது, இது எனக்குரியது. தேவ சித்தம் என்ன? இந்த ஸ்திரீயின் கரத்தில் இருக்கிற நலத தைலம் என் பாதத்தில் ஊற்ற வேண்டியது. ஆனா சுத்தி நிக்கிறவங்க சாமேன் எண்ணமும் விருப்பமும் என்ன? இது தரித்திரருக்கு கொடுக்க வேண்டியது. அப்போ எப்பொழுது ஒரு மனிதன் தேவ சுத்தத்திற்கு விரோதமாக செயல்படுகிறானோ அப்பொழுது அவனிடத்தில் பிசாசுக்கு இடம் உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் ஆவியானவர் சொன்னாரு, ஆமென், தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவில் வளர வேண்டும், பெருக வேண்டும். நல்லா கவனிங்க. தரித்திரருக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் விரோதமானவர்ல. 100% தரித்திரர்களுக்கு கொடுக்கணும். வரி கட்டுறதுக்கோ டாக்ஸ் கட்டுறதுக்கோ தேவன் விரோதமானவர்ல. 100% அதை செய்தாகணும். அதே நேரத்தில் கர்த்தருக்குரியவைகளை யாருக்கு தான்?
நம்ம வாழ்க்கையில எல்லாம் யோசிக்கணும். நம்ம மாம்ச கண்ணால பார்த்து தீர்மானம் பண்றது மாதிரி இல்லை எல்லா விஷயமும். தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து ஒரு ஆவிக்குரிய குடும்பம் ஒவ்வொரு நகர்வையும் செய்யணும். தேவ சித்தத்துக்கு மாறாக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அங்க 100% பிசாசுக்கு இடம் உண்டாகும். ஒரு அல்லேலூயாவை காணல, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதான் சத்தியம். தெய்வ சித்தத்தை நிராகரிக்கிறவர்களுக்கு பிசாசின் செயல்படும் ஸ்தலமாக அவர்கள் ஜீவியம் இருக்கும். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், உங்களை குறித்து 1000 பேர் 1000 விதமா சொல்லலாம். உன்னை குறித்த தேவ சித்தத்தை அறியாம உன் வாழ்க்கை நன்றாக இருக்கவே செய்யாது. இந்த உலகத்தில் என்னை படைத்த ஒருவர் உண்டு. அவர் சித்தம் கேட்காம நீ எங்க போனாலும், நீ சமுத்திரத்தின் ஆழத்துல இருந்து அங்கேயும் அவர் வலதுகரம் பிடிக்கும். நீ நட்சத்திர மண்டலங்கள்ல கூடு கட்டின அங்கேயும் அவர் கரம் பிடிக்கும். எங்க போனாலும் வாசல் திறக்காது. எங்க போனாலும் யோனா தேவ சித்தத்தை மீறி போனார், அந்த கடலையே கர்த்தர் கொந்தளிக்க வச்சார். ஒரு யோனா தெய்வ சித்தத்துக்கு விரோதமா போனப்போ ஒரு சமுத்திரமே குலுங்குச்சு. அங்கிருந்த மீன்களுக்கே கலக்கம் உண்டாச்சு. அந்த கப்பல்ல இருந்த எல்லாரும் இழக்க வேண்டி வந்துச்சு. தெய்வ சித்தத்தை அறியாம புரியாம நீ செய்யும்போது யோசிக்கணும். பொருள் இழப்புகளும் பண இழப்புகளும் உயிர் இழப்புகளும் பலவிதமான சேதகங்களும் அசௌகரியங்களும் உண்டாகும். ஆண்டவர் சொல்லுகிறார், தெய்வ சித்தத்துக்கு மாறாக செயல்படும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். ஆராதனை, ஸ்தோத்திரம், ஜபம் இது மத ரீதியானதல்ல, இது நம்முடைய வாழ்க்கை. ஏன்னா தெய்வ சித்தத்தை அறிஞ்சு வாழ பழகணும். தெய்வ சித்தம் இல்லாம தேவனை பிரியப்படுத்த முடியாது, பரலோகம் போக முடியாது. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அதில் பிரவேசிப்பான். அற்புதம் செய்தவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். தேவனுக்காக நான் பெருசா செய்துட்டேன், பரலோக ராஜ்யத்தில் இடம் கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்றார். யாருக்கு இடம் உண்டு? தேவ சித்தத்தை செய்கிறவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். ஊழியம் செய்கிற நான் ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க விரும்புறது, தெய்வ சித்தம் என் வாழ்க்கை ஆகட்டும். தேவ சித்தம் இல்லாத இடத்துல ஒரு செகண்ட் கூட என் கால் பதிக்கப்படக்கூடாது. ஒரு நிமிடம் கூட என் கால் இருக்கக்கூடாது. தெய்வ சித்தமே எனது வாழ்வாக இருக்கும்னா என் வாழ்க்கைக்கு பெரிய நன்மை உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4வது மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்கிற பொழுது வேதம் என்ன சொல்லுது? தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இயேசு சொல்றாரு, அப்பா தரித்திரர்கள் எப்பவுமே உங்ககிட்ட இருக்கிறாங்க, நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இன்னும் ஒரு 2 நாள் தான் எனக்கு டைம், இருக்க மாட்டேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையா இருக்கிறது. பாருங்க, இயேசு இத குறித்து என்ன சொல்றாரு? இந்த ஸ்திரீ தைலத்தை ஊற்றின நிகழ்வை குறித்து தேவ நியமனம்னு சொல்றாரு. எப்படி? நான் மரிச்சு அடக்கம் பண்ண போறேன், அதை முன்கூட்டியே வெளிப்படுத்துற விதமா இவள் இதை செய்திருக்கிறாள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய தேவ நியமனத்திற்கு விரோதமாக ஒரு மனிதன் எப்பொழுது செயல்படுகிறானோ அப்பொழுது ஆமென் பிசாசுக்கு இடம் உண்டாகிறது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. தேவ நியமனத்துக்கு விரோதமா ஆவிக்குரிய வாழ்க்கை உலக பிரகாரமானதல்ல, உலகத்தால் ஏற்படுத்தப்பட்டதும் அல்ல, தேவனுடைய நியமனம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையை குறித்து அடிப்படை உணர்வு நமக்கு வேணும். ஆமென்.
நம்ம வாழ்வே தேவன் நியமித்ததா இருக்கிறது. ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க பார்க்கலாம். தேவன் நியமித்தது. இல்லைன்னா என்னைக்கும் நம்ம அழிஞ்சு போயிருப்போம். இன்னைக்கு வரைக்கும் இருக்கணும்னு தேவன் நம்மை நியமித்திருக்கிறார். இங்க ஆராதிக்கணும்னு தேவன் நியமிச்சிருக்கிறார். இன்னைக்கு இப்படி நான் இருக்கணும்னு கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். இல்லைன்னா வந்த பிரச்சனைக்கு என்னைக்கோ மண் மறைஞ்சு போயிருப்போம். இதெல்லாம் தேவ நியமனம். இப்படி தேவ நியமனத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, தேவ நியமனத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு விரோதமா நம்ம செயல்படும் போது அங்க பிசாசு புகுந்து விடுகிறான். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யூதாஸ் சொல்றாரு இது தரித்திரருக்குரியது. இயேசு சொல்றாரு இது என் அடக்கத்துக்கு எத்தனமா இவ செய்தது, இது நான் நியமிச்சது, இது ஒரு தீர்க்க தரிசன நிகழ்வு அப்படின்னு இயேசு இங்க சொல்றார். அப்போ ஒரு மனிதன் எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்கிறான்? வரிசையா சொல்லுவோம். 4 விஷயங்கள். 1, மனுஷ மார்க்கமாய் செயல்படும் போது. 2, உலக பிரகாரமாய் செயல்படும் போது. 3, தேவ சுத்தத்திற்கு விரோதமாக செயல்படும் போது. 4, தேவ நியமனத்துக்கு விரோதமாக செயல்படும் போது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அடுத்த விஷயம், இடம் கொடுத்தா சாத்தான் என்ன செய்வான்? இடம் கொடுத்தால் என்ன செய்வான்? ஆமென், ஸ்தோத்திரம். வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 22:3 வாசிங்கள். பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் அறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். நம்ம இடம் கொடுத்தா முதல்ல சாத்தான் புகுவான். என்ன செய்வான்? புகுவான். யூதாசுக்குள் சாத்தான் உலக மனுஷ மார்க்கமா, உலக பிரகாரமா, தேவ சித்தத்திற்கு விரோதமா, தேவ நியமனத்துக்கு விரோதமா யூதாஸ் செயல்பட்ட பொழுது யூதாசுக்குள் யார் புகுந்தான்? ஆமா, நல்லா கவனிங்க. யார் இந்த யூதாஸ்? இயேசுவின் சீசன். யூதாஸ்ட பேட்டி எடுத்து அவர் சொல்வார், நான் நடக்கிறது இயேசுவோடு கூட, நான் உட்காருகிறது இயேசுவோடு கூட, நான் சாப்பிடுவதும் இயேசுவோடு கூட, நான் தூங்குவதும் இயேசுவோடு கூட, நான் பிரயாணப்படுவதும். ஆமா, இயேசு எங்கேயோ அங்கே தான் நானும் இருக்கிறேன். அப்படித்தான் யூதாஸ் சொல்லுவார். இனி வெறும் சீடன் மட்டும் இல்ல, ராத்திரியும் பகலும் 3.5 வருஷம் இயேசுவோடு கூட நடந்து படுத்து, ஆமென், எழும்பி அவரோடு உட்கார்ந்து, அவர் சாப்பிடும்போது சாப்பிட்டு, அவர் குடிக்கும் போது குடிச்சு, அவர் ஆமென் கண் விழிக்கும் போது கண் விழிச்சு எல்லாம் இருந்த யூதாஸ் மாத்திரமா 12 சீடர்களிலேயே ஒருத்தருக்கு தான் பதவி கொடுத்தார், பொறுப்பு கொடுத்தார். அது யூதாஸ். யூதாஸுக்கு தான் பொறுப்பு இருந்துச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுவும் சாதாரண ரெஸ்பான்சிபிலிட்டியா? பணப்பையை சுமக்கிறவன், ட்ரெஷரர், பொருளாளர். யாரை நம்பி இந்த பொருளை கொடுப்போம், இந்த பொறுப்பை கொடுப்போம்? பொதுவா பொருளாளரா நியமிக்கும் போது பொதுவா எப்படி யோசிப்பாங்கன்னா, இவர் உண்மையா இருப்பாரா, உண்மையை பார்ப்பாங்க. 2வது, ஒரு சிக்கல் வந்தா இவர் ஏதாவது கையில இருந்து போட்டு சமாளிப்பாரா? ஆமா, அப்படிலாம் பார்த்துதான் ஒரு ட்ரெஷரரை வைப்பாங்க. அப்ப கண்டிப்பா யூதாஸ் 12 பேர்ல சம்திங் ஸ்பெஷல். 12 பேர்ல யாருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனா 12 பேர்ல யூதாஸுக்கு மட்டும்தான் பொறுப்பு. இயேசுவோடு கூட இருக்கிறதுனால பிசாசு புகர மாட்டான்னு நினைக்க கூடாது. மாம்சத்தில் இயேசு இந்த உலகத்துல இருந்தப்போ அவரை தொட்டும், அவரை கெட்டி பிடிச்சும், அவரை தட்டியும் முட்டியும் நடந்த யூதாசுக்குள்ளேயே பிசாசு என்ன செய்தான்? இயேசுவால் பொறுப்பு கொடுக்கப்பட்ட யூதாஸ். சர்ச்சு பாஸ்டர் பொறுப்பு கொடுத்ததில்லை, கமிட்டி பொறுப்பு கொடுத்ததில்லை, உலகத்துல எலெக்ஷன் வச்சு எடுத்த பொறுப்பு இல்லை, இயேசுவே கொடுத்த பொறுப்பு. அப்ப அவன் எவ்வளவு நம்ப தகுந்தவனா இருந்திருக்கணும்.
இயேசுவின் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்த, இயேசு நம்பி பொறுப்பை கொடுத்த யூதாசுக்குள்ளேயே பிசாசு என்ன செய்தான்? ஒரே வார்த்தையில சொல்றேன், யார் இடம் கொடுத்தாலும் சூடு சொரணம் இல்லாம புகுந்து விடுகிறவன் பிசாசு. ஆமே. எவனை விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல என்ன செய்யறானா? ஆமா, அதாவது அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு வாய்ப்பு எங்க கிடைக்கணும் தேடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கல. தேவனால் அழைக்கப்பட்டவன் வாய்ப்புக்கு பின்னால் போகிறவன் அல்ல, வாய்ப்புகள் அவனை தேடி வரும். ஆனா அழைப்பில்லாதவனும் பிசாசினால் நடத்தப்படுறவனும் வாய்ப்பை தேடி நடப்பான். இங்கே பிரதான ஆசாரியன் வாய்ப்பை தேடி நடக்கிறான், வேதபாரகன் வாய்ப்பை தேடி நடக்கிறான். இப்போ யூதாசுக்குள்ள பிசாசு வந்துச்சு, இவனும் வாய்ப்பை தேடியே நடக்கிறான், வகை தேடுகிறான், சமயம் பார்த்து கொண்டே இருந்தான். ஒரு சான்ஸ் கிடைக்குமா? பிசாசு அப்படித்தான் இருக்கான். ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையே, அபிஷேகம் பெற்ற தெய்வ பிள்ளையே, நம்ம எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றோமோ, தேவன் எவ்வளவு நம்மளை நம்பி வரங்களையும் கிருபைகளையும் தர்றாரோ அவ்வளவு அதிகமா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று. இது அன்னைக்குள்ளது. இன்னைக்கு எப்படி தெரியுமா வசனம் சொல்லுது? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படி அழைக்கப்பட்டவர்களோ அநேகர். தெரிந்து கொள்ளப்பட்டது யாரு? சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சிலரையாவது வஞ்சிக்க வேண்டும் என்று சாத்தான் தன்னுடைய முழு பலத்தையும் பயன்படுத்த இந்த கடைசி காலகட்டத்தில் வாழ்கிற தேவ பிள்ளையே, நீ இடம் கொடுத்த பிசாசு முதல்ல உனக்குள்ள புகுந்து விடுவான். அது கிருபை பெற்ற ஆளா இருந்தாலும் சரி, வரங்கள் பெற்ற ஆளா இருந்தாலும் சரி, அது வசனம் தெரிஞ்ச ஆளா இருந்தாலும் சரி, அபிஷேகம் பெற்ற ஆளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ இடம் கொடுத்தா பிசாசு புகுந்து விடுவான். ரெண்டாவது என்ன செய்வாமே? யோவான் 13:2 வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில், பாருங்க, முதல்ல வசனத்துல பார்த்தோம், புகுந்தான். புகுந்தவன் சும்மா இருக்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, பிசாசு நம்மள மாதிரி சோம்பேறி கிடையாது. அவன் பயங்கர சுறுசுறுப்பானவன். நீங்க தூங்கினாலும் அவன் தூங்க மாட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுக்கு என்னன்னா எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செய்தே ஆகணும். பிசாசு அப்படித்தான். பாருங்க, யோபுவின் காலத்திலயும் அப்படித்தான், இந்த காலத்திலயும் அப்படித்தான், யூதாஸ் காலத்திலயும் அப்படித்தான் இருந்திருக்கான். நம்ம காலத்துல ஸ்பீடு கூடிட்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளும் ஸ்பீடு கூடிட்டோம். ஆமேன். அதனால அவனும் ஸ்பீடா வேலை செய்யறான். யோபுவின் காலத்துல பாருங்க, அது முற்பிதாக்களின் காலம், ஆபிரகாமுக்கு முன்னால. அப்போ ஆண்டவர்ட்ட வந்து சொல்றான், எங்க போயிட்டா வர்ற? அவன் சொல்றான், ஆமேன், உலகத்தை சுற்றி திரிந்து வர்றேன். அவனுக்கு ஒரே ரோமிங் வேலை, இருக்க நேரமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாம், அதை விட்டுரும். ஆமா, ஊர்ல நாய்கள் பார்த்திருக்கீங்களா? ஒரு இடத்துல இருக்கவே எப்போ பிஸி 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 கேட்டா நாய் சொல்லும், ஐ எம் வெரி. என்ன நடந்துச்சுன்னா ஒண்ணும் இல்லை, அதுக்கு இருக்க நேரமும் கிடையாது. ஒரே கேட்டா ஐ எம் சோ பிஸி. அங்க ஒரு நாய் குலைச்சா அங்க போம், இங்க ஒரு நாய் குலைச்சா இங்க வரும், அது சுத்திக்கிட்டே நடக்கும். இதுதான் பிசாசுக்கு வேலை. எங்க ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சுத்திக்கிட்டே இருப்பான். புகுந்துட்டானா, புகுந்தா உள்ளேயும் சும்மா இருக்க மாட்டான். என்ன செய்வான்? தூண்டுவான். என்ன செய்வான்? உள்ள இருந்து நமக்கு இன்ஸ்பிரேஷன் தருவான். அவன் ஒன்னையும் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி தண்டனை கிடைச்சாச்சு. அவன் உலகத்தின் இந்த உலகத்தின் நியாயாதிபதி. ஆல்ரெடி அவன் நியாயம் தீர்க்கப்பட்டான். எப்போ? அவனுக்குன்னு நரகம் ரெடி. அவனுக்கு நரகத்துல இருந்து தப்புற மார்க்கம் இல்லை, அவனுக்கு நரகம். இப்ப அவனுக்கு வேலை என்ன தெரியுமா? யார் மூலமாவது தான் விரும்புறதை எல்லாம் செய்து அவங்களை நரகத்துக்கு ஆயத்தப்படுத்த தூண்டிக்கிட்டே இருக்கிறான்.
தெய்வஜனம் கவனிக்கணும். ஒண்ணு, தேவன் ஒன்ன தூண்டணும். தெய்வத்துக்குள்ள இடம் இல்லை. பிசாசுக்கு இடம் கொடுத்தாச்சுன்னா நானும் பிசாசும் சும்மா இருக்க மாட்டான். அவன் தூண்டிக்கிட்டே தான் இருப்பான், ஏதாவது செய்ய தூண்டிக்கிட்டே தான் இருப்பான். கரங்களை உயர்த்த அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தூண்டுவா. என்ன தூண்டுறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஒண்ணு, தவறானவர்களோடு இணைய தூண்டுகிறான். லூக்கா 22:4 வாசிங்க. லூக்கா 22:4. அவன் பிரதான ஆசாரியர்களிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும்படி வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, யூதாசே 3 வருஷமா இயேசுவோடு நடக்கிறேன், படுக்கிறேன், எழும்புறேன், சாப்பிடுறேன், குடிக்கிறேன், எல்லாம் சொல்றேன், டிராவல் பண்றேன். அவரு என்ன செலவு வேணாலும் என்கிட்ட தான் கேட்பாரு, நான் தான் பணத்தை எடுத்து கொடுப்பேன், எல்லாம் சொல்ற யூதாசே, நீ எப்படி இயேசுவை விட்டுட்டு வேற ஒரு கூட்டத்துக்கிட்ட போய் சேர்ந்த? பிசாசு உள்ள புகிறது வரைக்கும் எங்க இருந்தான்? சத்தமா சொல்லுங்க. இயேசுவோடு கூட. எப்போ பிசாசு உள்ள வந்தானோ உடனே அவன் இருக்க விட மாட்டான், கிளப்பி விடுவான். சிலருக்கு ஜோம் பண்ணும்போது நல்ல பிள்ளையா நிப்பாங்க. உள்ள இருக்க ஆளை கண்டுபிடிச்ச உடனே இப்படிங்கிறதுக்குள்ள வாசலை தாண்டிருமாடு. இப்படிங்கிறதுக்குள்ள யாருடைய பிடிக்கு நிக்காது. ஏன்னா உள்ள இருக்க ஆளை பார்த்து அவன் அப்படித்தான், உள்ள இருக்கவன் விட மாட்டான், தன்மனு தூக்கிட்டு போயிடுவான் வெளியே. கண்ணை தட்டி, அதனால தான் கண்ணை திறந்து ஜெபம் பண்றது. பிசாசுக்கு ஜெபம் பண்ணும்போது கண்ணை மூடி நின்னா நம்ம பல்ல காணாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமென். ஒரு இடத்துல ஒருத்தர் கண்ணை மூடிக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, அவருக்குள்ள பிசாசு இருக்குன்னு தெரியல, சும்மா எல்லாருக்கும் கை வைக்கிற மாதிரி கை வச்சா. இந்த ஆளுக்கு மேல கை வச்சது அவன் பலாரணும். நல்ல காலம், மைக்கோட போச்சு. ஆமென். அப்போ அவன் இருக்க விட மாட்டான், கிளப்புவான், தூண்டிடான். ஆமென். பிசாசு உள்ள வந்ததும் இயேசுவோடு இருந்தவன் நேர பிரதான ஆசாரியன் இடத்திற்கும் வேதபாரகர் இடத்திற்கும் போறான். நல்லா கவனிங்க தெய்வ பிள்ளைகளே. தவறானவர்களோடு இணைவதற்கு தூண்டுகிறவன் பிசாசு. நீ பெற்றோரோடு இருக்க வேண்டிய பிள்ளை, உனக்கு பெற்றோர் கூட இருக்க பிடிக்காம வேற யாரு கூடயோ தான் இணைய விருப்பம் இருக்குன்னா உனக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா வரல பாத்தீங்களா? யூதாச சொன்னப்போ நல்ல அல்லேலூயா வந்துச்சு, நம்மளும் சொன்னப்போ அல்லேலூயா ஒரு அல்லேலூயா. ஆனா தாவீது வித்தியாசமாக்கும். ஆமா, எதற்கு ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தவறானவர்களோடு இணைய, சொந்த சகோதர சகோதரிகளோடு நேரத்தை செலவழிக்க சிலருக்கு விருப்பம் கிடையாது. ஆனா யாரோ சிலர் கூட, ஆமென், அறிமுகம் இல்லாத நபர் கூட, ஆமென், இணைவதற்கும் சேருவதற்கும் விருப்பம். பிசாசு உள்ள வந்து தூண்ட தொடங்கிட்டான்னு அர்த்தம். தெளிவா இருக்கணும். அதற்கு ஸ்தோத்திரம். மனைவியோடு புருஷனோடு ஐக்கியம் வைக்க வேண்டிய நபர்களுக்கு அந்த ஐக்கியம் கசந்து போய், அந்த ஐக்கியம் வேண்டாம்னு தோணி, ஆமென், வேற யாரு கூடயோ நேரம் செலவழிக்கணும் தோணுதுன்னா பிசாசு உள்ள இருந்து தூண்ட தொடங்கிட்டான்னு அர்த்தம். ஆண்டவர் ஆராதிக்க வேண்டிய நேரம், சபை ஆராதிக்கிற நேரம், ஆராதனைக்கு வர்றது பிடிக்கல, நேரம் இருந்தும் வேற ஏதோ விஷயங்கள் கூட எனக்கு நேரத்தை செலவழிக்கிறது பிடிக்குதுன்னா பிசாசு எனக்குள்ள வந்து தூண்ட தொடங்கிட்டான் அர்த்தம். இயேசுவோடு இருக்க வேண்டியவனை தூண்டி கொண்டு போனது, தவறானவர்களோடு இணைய வைத்தது பிசாசின் தூண்டுதல். இரண்டாவது என்ன தூண்டுறா? இதே 4வது வசனம் சொல்லுது, தவறானதை செய்வதற்கு, தவறானவர்களோடு இணைவதற்கு தூண்டினவன். இப்போ தவறானவர்களோடு தவறானதை செய்ய, என்ன தவறானதை செய்யறதுக்கு? பிரதான ஆசாரியர்களிடம், ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், இயேசுவை பேரம் பேச தூண்டுகிறான். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. எதுக்கு தூண்டி இருக்கிறான்? இயேசுவை, பணப்பொறுப்பை தந்த இயேசுவையே பேரம் பேசுறதுக்கு நன்றி கட்ட மனுஷனா மாத்தினது உள்ள புகுந்த பிசாசு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆதரிச்ச இயேசுவை,
நம்பி பொறுப்பை தந்த இயேசுவை, நம்பி வாழ்க்கையை தந்த இயேசுவை, நம்பி ஜீவனை தந்த இயேசுவையே பேரம் பேசுற அளவுக்கு பிரதான ஆசாரியன் இடத்துல போய் 30 தடவையா 60 தடவையான்னு இயேசுவை பேரம் பேச வச்சது பிசாசின் தூண்டுதல். லூக்கா 22:5 அவன் பேரம் பேசினதை சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க லூக்கா 20. அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். என்ன செய்தாங்க? பணம் கொடுக்க. அப்படின்னா அங்க போய் இருந்து பேரம் பேசி இருக்கான். மீனை விட கேவலமா இயேசுவை வச்சு பேரம் பேசி இருக்கான் யூதாஸ். ஆமென். அப்படின்னா செய்யக்கூடாத தவறானதை செய்வதற்கு இவனை தூண்டினது பிசாசானவன். நினைவு வருதா? நான் செய்யக்கூடாததை செய்துறேன், செய்யக்கூடாததை நடப்பிச்சிடுறேன். இயேசுவை பேரம் பேசுறது எனக்கு ஆகாது, ஆனா செய்துறேன். ஏன்? உள்ள பிசாசு வந்துட்டான்னு அர்த்தம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு உடன்பட்டான். வாழ்க்கை தந்த இயேசுவை பேரம் பேசி காட்டி கொடுக்க. ஆமென். இயேசுவுக்கு விரோதமா ஆலோசனை பண்ண, ஊழியத்துக்கு விரோதமா ஆலோசனை பண்ண, புதிய வாழ்க்கையை தந்த இரட்சகருக்கு விரோதமா ஆலோசனை பண்ண தூண்டுறவன் பிசாசு. ஒருபோதும் மனிதன், ஆமென், தேவன் ஒரு மனுஷனை நன்றி கெட்டவனா மாற்றவே மாட்டார். சொல்லுங்க. யூதாசே, உன் கையில இருக்கிற அந்த பேகை பார்த்தாலே உனக்கு உணர்வு வந்திருக்கணும். ஆனா அந்த பேகை பார்த்தாலும் உணர்வு வரலன்னா உனக்குள்ள பிசாசு புகுந்துட்டான்னு அர்த்தம். இயேசுவை காட்டி கொடுக்க ஒத்துக்கொள்ளுகிறான். மத்தேயு 26:15 சொல்லுது, இயேசுவை காட்டி கொடுக்க ஒத்துக்கொள்ளுகிறான். பிரதான ஆசாரியர்களும் வேதபாரகர்களும், ஆமென், அவர்கள் ஒருவேளை இயேசுவை காட்டி கொடுக்க பேரம் பேசி இருந்தா யூதாஸ் என்ன சொல்லி இருக்கணும்? வாய்ப்பில்லை, அதை நான் செய்ய மாட்டேன். என் ஜீவனே போனாலும் செய்ய மாட்டேன், என் உயிரே போனாலும் செய்ய மாட்டேன். ஆனா யூதாஸ் காட்டி கொடுக்க ஒத்துக்கொண்டான். ஆமென். இயேசுவை காட்டி கொடுத்தான். லூக்கா 22:47-48 வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் அப்படி பேசுகையில் ஜனங்கள் கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னே 12 ஒருவனாகிய யூதாஸ் என்பவனும் வந்து இயேசுவை முத்தம் செய்யும்படி அவரிடத்தில் சேர்ந்தான். ஆமா, இயேசுவை முத்தம் செய்யறது மாதிரி தான் இன்னைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிறது. இயேசு அவனை நோக்கி, யூதாசே, முத்தத்தினாலேயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறார். ஆனா இயேசுவுக்கு தெரியும் நீ செய்யற முத்தம் அவரை காட்டி கொடுக்கவா, அவர் பேர்ல இருக்கிற அன்பினால செய்யறியான்னு. சொல்லுங்க. பிசாசு உள்ள வந்துட்டா நம்ம தவறானதை செய்ய தூண்டிக்கிட்டே இருப்பான். யூதாச பாருங்க, இயேசுவை முகமுகமா பார்த்து அவரை கெட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கும் போது கூட யூதாசுக்கு கொஞ்சம் கூட உணர்வில்லை. நம்ம செய்யக்கூடாத தவறானதை செய்யறோமே. காரணம் என்ன தெரியுமா? அது அவன் அல்ல, அவனுக்குள் இருக்கிற பிசாசு. சொல்லுங்க. பிசாசு வந்த உடனே தலையை விரிச்சு ஆடும், நாக்க வெளியே தொங்க போடும், அதெல்லாம் பழைய காலம். இப்போல்லாம் ரொம்ப பிசாசு ஆடுறதே இல்லை. இப்போல்லாம் பிசாசு இப்படித்தான் செய்யுது, முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். நேசிச்சு கால வாருது. ஆமை, நன்றி கட்டவங்களா இருக்கிறது. அந்த பிசாசை கூட போன்னு சொன்னா என்ன செய்கிறோம்? தலை விரிச்சு ஆடும், போக மாட்டேன்னு இயேசுவின் நாமத்தினால சொன்னாது எஸ்கேப். ஆனா இந்த விதத்துல இருக்க பிசாச ஆண்டவர் தான் காப்பாத்தணும். சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, காட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறதுக்குள்ள இருந்து தூண்டிக்கிட்டே இருப்பான். அப்போஸ்தலர் 1:15 அதனுடைய 18 வசனம் வரைக்கும் வாசிக்கிறப்போ வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1:16-18 வரை வாசிக்கிற பொழுது, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்தாவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் சீசர்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். ஊழியத்திலே பங்கு பெற்றவன். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து இயேசுவை முத்தம் செய்து
காட்டி கொடுத்து சம்பாதிச்ச விலையில ரூபால பணத்துல போய் சொத்து வாங்கி இருக்கிறான். சொத்து வாங்கி தலைகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்கள் எல்லாம் சரிந்து போய் தற்கொலை பண்ணுவதற்கும் தூண்டினான். இயேசுவோடு கூட இருந்து பணப்பைய தூக்குனது தற்கொலை பண்றதுக்கா, வயிறு வெடிச்சு சாகிறதுக்கா, தலைகீழ விழுறதுக்கா? இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுவின் ஊழியத்துல பங்கு பெற்று அவரிடத்திலிருந்து பொறுப்புகளை பெற்று இந்த செய்யக்கூடாத தவறாகிய இந்த தற்கொலையை செய்ய வச்சது எது? அவனுக்குள்ள இருந்த பிசாசு அவனை தூண்டிக்கிட்டே இருந்தான். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு விரோதமாய், மனுஷ மார்க்கமாய், உலக மார்க்கமாய், தேவ சுத்தத்துக்கு விரோதமா, தேவ நியமனத்துக்கு விரோதமா செயல்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அவன் தூண்டுவான் எது வரைக்கும்? என்னை அழிக்கிறது வரைக்கும். பாருங்க, அந்த வார்த்தைகளை நம்ம தொடர்ந்து கவனிக்கிற பொழுது இதோட முடிக்கிறது இல்லை. தவறானவர்களோடு இணைய தூண்டுறவன், தவறானதை செய்ய தூண்டுறவன், தவறான பரிகாரம் தேட தூண்டுறான். மத்தேயு 27வது அதிகாரம் 3-5 வசனம் வாசிக்கிற பொழுது வாசிங்க. ஆமென். மத்தேயு 27வது அதிகாரம் 3-5 வரைக்கும். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு, இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறான். இயேசுவை விற்று போட்டான். 300 பணம். ஆமென். எஸ்டிமேஷன் நலத தைலத்துக்கு கொடுத்த யூதாஸ் இயேசு உலக ரட்சகராகிய இயேசுவுக்கு கொடுத்தது 30 வெள்ளிக்காசு. அதிலேயே அந்த உணர்வை கெடுத்து போட்ட பிசாசு. பாருங்க, இந்த பிசாசு உள்ள இருந்து தூண்டி அடுத்து என்ன செய்யறான்? ஐயோ, நீ செய்தது தப்பாச்சு. அவன் தான் செய்யவும் வைப்பான். ஹலோ, பிசாசு தான் செய்ய தூண்டுறான். வித்துரு, இயேசுவை வித்துரு, பணத்தை வாங்கு. இப்போ அவன் சொல்றான், ஐயோ நீ தப்பு பண்ணிட்ட, ஐயோ நீ தப்பு பண்ணிட்ட, இயேசுவை காட்டி கொடுத்துட்ட. ரெண்டையும் செய்வான். பிள்ளைய கிள்ளியும் விடுவான். தொட்டுல பிசாசு. உங்களை சொல்லல, பிசாசு. என்ன சொல்லல, பிசாசு. ஆமா, அவன் தான் செய்யவும் வைக்கிறான். வாங்கு. வாங்கின பிறகு இப்ப சொல்றான், ஐயோ தப்பு பண்ணிட்ட, கொண்டு கொடுத்துரு. செய்தது தப்புன்னு புரிஞ்சிச்சு. சரியான வழியை தேட வைக்க மாட்டான், தவறான பரிகாரத்தை தேட வைப்பான். நீ பரிகாரத்தை யார்கிட்ட தேடி இருக்கணும் தெரியுமா? உன்னை யூதாசே, உனக்காக ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிற ஒரு இயேசு கிறிஸ்து எருசலேம் வீதிகளில் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவருடைய வியர்வை ரத்தமா வருது. அவர் அடிக்கப்படுறார். தாடிமடி புடுங்கப்படுகிற பொழுது ரத்தம் சிந்துறார். தலையில முள்முடி வைக்கப்படுது. என்ன சிந்துறார், என்ன ரத்தம் சிந்துறார். சரீரம் ரத்தம் சிந்துகிறது. கால்கள் வெறும் காலா இழுத்து போய் அடிக்கும் போது ரத்தம் சிந்துறார். ரத்தம் சிந்த போகிற இயேசுவுக்கு முன்னால போயிருப்பேனா, யூதாசே உன்னுடைய பாவம் பரிகரிக்கப்பட்டிருக்கும். நாம தேவ ஜனத்துக்கு நான் சொல்றேன், ஆவியானவர் சொல்ற விஷயத்தை தெளிவா கவனிங்க. நீ எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் இயேசுவினிடத்தில் ஓடிவா. உலகம் உன்னை கைவிட்டுச்சா, இயேசுவினிடத்தில் ஓடிவா. அரசாங்கம் உன்னை கைவிட்டுச்சா, வா இயேசு கிட்ட வா. குடும்பம் உன்னை கைவிட்டுச்சா, இயேசுவினிடத்தில் வா. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கைவிட்டாங்களா, இயேசுவினிடத்தில் வா. யார் உன்னை கைவிட்டாலும் பரிகாரம் இயேசுவினிடத்தில். இந்த உலகத்தில் ஏக பரிகாரி நான் பிரசங்கிக்கிறேன், இயேசு மட்டுமே. Come to Jesus Christ. உன் பாவத்துக்கு பரிகாரம் இயேசு, உன் சாபத்துக்கு பரிகாரம் இயேசு, நீ செய்த எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு. தவறான பரிகாரம். உனக்கு பரிகாரம் வேதபாரகரிடத்திலோ பிரதான ஆசாரியர்களிடத்திலோ இல்லை. உனக்கு பரிகாரம் தற்கொலையில் அல்ல. தற்கொலையோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்காத. அங்கத்தான் உனக்கு வேதனை ஆரம்பமாகிற இடம். இந்த உலகத்துல வாழ்ற நாட்களை விட நரகம் மிக கொடுமையானது.
பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டா தவறான பரிகாரத்தை தேட வைப்பான். ஆமென். கடைசியா அவன் என்ன செய்வான் தெரியுமா? யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரா. ஆமா, அவன் வந்தா என்ன செய்வான்? திருடுவான், கொல்லுவான், டமாலிஷ் பண்ணிடுவான், அழிச்சிருவான். அதற்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, அவன் அழிக்கிறவன், அவன் அழிக்கிறவன், அழிப்பான். யூதாசை பாருங்க, அழிச்சிட்டான். யூதாசை அழித்து விட்டான் பிசாசு. தற்கொலைக்கு போகிறான், தலைகீழாக விழுந்து குடல் சரிந்து மரித்து போறான். பணப்பைய தூக்குனது இந்த முடிவுக்கா? இயேசுவின் சீசனா இருந்தது இதுக்கா? இயேசுவோட நடந்ததும், இயேசுவோட சாப்பிட்டதும், இயேசுவோட இருந்ததும், அவர் கூடவே தட்டி முட்டி நான் கொடுத்தாதான் இயேசுவே செலவு பண்ணுவார்னு சொன்னேன். இதெல்லாம் இதுக்கா? பிசாசுக்கு இடம் கொடுத்தா அவன் வாழ வைக்கிறவன் அல்ல, அவன் அழிக்கிறவன், அவன் அழிக்கிறவன். வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரும் புரியணும், பிசாசுக்கு இடம் கொடுத்தால் நிச்சயம் அவன் அழிப்பான், அவன் அழிப்பான், அவன் அழிப்பான். ஆமென். இதை விட பெருசு ஒன்று சேரும், அவன் தனிமையாக்குவான். யோவான் 13:30 வாசிக்கும் போது எல்லாரும் பந்தியில சாப்பிட்டுட்டே இருக்கிறாங்க, இயேசு பேசிக்கிட்டே இருக்கிறார். யோவான் 13:30. அவன் அந்த துணிக்கை வாங்கின உடனே புறப்பட்டு போனான். அப்பொழுது ராக்காலமாய் இருந்தது. அப்பொழுது எதுவா இருந்துச்சு? அவன் புறப்பட்டு போறான். 12 பேரும் இங்க இருக்கும்போது யூதாசை, உனக்கு தனிமை என்ன வேலை? நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு நாள் ஒரு பிரசங்கம் பண்ணேன், பாவத்தை குறித்து, பிசாசின் தந்திரத்தை குறித்து பேசும்போது அவனுடைய பெரிய தந்திரம் என்னன்னா, மனுஷனை தனிமையாக்குவான். இயேசு தேவன் வந்தா என்ன நினைப்பார்னா, மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதில்லை. ஆனா பிசாசு வந்தா என்ன சொல்லுவான்னா, நீ தனியா இருக்கிறது தான் நல்லது, நீ தனியா இருக்கிறது தான். அப்பதான் அவன் நினைக்கிறதெல்லாம் உன்கிட்ட நடக்கும், அப்பதான் அவன் நினைக்கிறதெல்லாம் உன்கிட்ட வாய்க்கப்படும். அவன் தனிமைப்படுத்தி அழிப்பான். ஆனா இயேசு இந்த உலகத்தில் எதுக்கு தெரியுமா வந்தா? பிசாசின் கிரியைகளை அழிக்கவே. மனுஷகுமாரன் வெளிப்பட்டா. ஒரே ஒரு கேள்வி, பாஸ்டர், பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது அப்படின்னா நான் மனுஷ மார்க்கமா செயல்படக்கூடாது, நான் ஆமென் உலக பிரகாரமா செயல்படக்கூடாது, தேவ சித்தத்துக்கு விரோதமா செயல்படக்கூடாது, நான் தேவ நியமனத்துக்கு விரோதமா செயல்படக்கூடாது. இப்போ இதுல முக்கியமா ஒரு திறவுகோலை கர்த்தர் நமக்கு தருகிறார். அதான் ஆமென் தீர்க்க தரிசனம். இதை குறித்து நிறைய விஷயங்கள் பேசணும். ஒரு திறவுகோல் வசனத்தை தர்றார், நம்மை பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஆயுதம், ஆவியின் பட்டயம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆமென். மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக, பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எல்லாரும் இப்ப கவனிங்க. பிசாசுக்கு இடமே என் வாழ்க்கையில கொடுக்க கூடாதுன்னா, நான் செய்ய வேண்டிய ஒரு ஜபமும், நான் வாழ வேண்டிய வாழ்க்கையும், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும். இயேசு ஜெபிக்க கற்றுதந்த காரணம் என்ன தெரியுமா? தெய்வ சித்தத்துக்குள்ள ஒரு மனுஷன் கட்டப்பட்டுட்டான்னா பிசாசுக்கு அவன் வாழ்க்கையில இடமே இருக்காது. ஆமென். பரலோகத்தில் பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் எப்படி செய்யப்படுகிறது? எப்படி செய்யப்படுது? கவனிங்க. பரலோகத்துல தேவனுக்கு ஒரு சிந்தனை வந்துட்டுன்னா அந்த சிந்தனைக்கு விரோதமா ஒரு சிந்தனை பரலோகத்துல கிடையவே செய்யாது. நம்ம வீட்டுல அப்படி இல்லை. ஆண்டவர் நம்மளை எப்படி இணைச்சிருப்பாருன்னா, புருஷனுக்கு ஒரு தாட்டு வரும், மனைவிக்கு வர்ற தாட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கும். இந்த தாட்டுக்கும் இந்த தாட்டுக்கும் ஒரு போர் நடக்கும், அதுல ஒரு விஷயம் நடக்கும். அப்படிதான் போகும், எதுவுமே ஒத்து போகாது. ஆனா அதுதான் சமச்சீரா போகும் வாழ்க்கை. ஆனா பரலோகத்துல அப்படி இல்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஒன்ன சிந்திச்சா
அந்த சிந்தனைக்கு ஆப்போசிட்டாவோ ஐடியா கொடுக்கிற விதத்திலையோ பரலோகத்தில் வேற சிந்தையே கிடையாது. பரலோகம் முழுவதிலும் ஒரே சித்தம், ஒரே சிந்தை. அது பிதாவின் சித்தமும் பிதாவின் சித்தமும். நம்ம எப்படி தெரியுமா ஜெபிக்கணும்? பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல என் வாழ்வில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை குறித்து நீங்கள் ஒன்று யோசித்தீங்கன்னா அதுக்கு விரோதமாக நான் யோசிக்கவே கூடாது. அப்படி யோசிக்கிற சிந்தனை என்கிட்ட எடுத்துருங்க. ஜெபிக்கணும் அன்னையிலிருந்து. இதுதான் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற வழியை கர்த்தர் சொல்லுகிறார். பரலோகத்தில் தேவ சுத்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில என் வாழ்க்கையில தேவ சித்தம் செய்யப்படுவது தான் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிற அனுபவம். தேவ சுத்தத்திற்கு இந்த ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சுத்தத்திற்கு சபையை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ சுத்தத்துக்கு இங்க இருக்கிற குழந்தைகள் முதல் நேரலையில் கவனிக்கிற பெரியவர்கள் வரையிலும் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவின் சுத்தத்திற்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ பிதாவின் சுத்தத்திற்கு இந்த தேசத்தையே ஒப்பு கொடுக்கிறேன். நான் ஆமீன் ஊழியத்துக்கு ஆமீன் அர்ப்பணிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நான் ஜபிக்கிற ஜபம் ஜபம் ஜபம். பிதாவே, பரலோகத்தில் உம்முடைய சுத்தம் செய்யப்படுவது போல என்னில், என் குடும்பத்தில், என் பிள்ளைகளில், என் ஊழியத்தில், என் சபையில் உம்முடைய சுத்தம் செய்யப்படுவதாக, உம்முடைய சுத்தம் செய்யப்படுவதாக. பிதாவின் சுத்தத்துக்கு குடும்பத்தை ஒப்பு கொடுங்க. வாழ்க்கை கொந்தளிக்கலாம், வாழ்க்கை அலைக்கழிக்கலாம், வாழ்க்கை பயங்கரமா உங்களுக்கு இருக்கலாம். நீங்க ஒண்ணு செய்யுங்க, எதிர்த்து பேசாதீங்க, உலக பிரகாரமா நடக்காதீங்க, மனுஷ பிரகாரமா சிந்திக்காதீங்க. தேவ சுத்தத்திற்கு ஒப்பு கொடுங்க. உங்க சித்தம்னு நினைச்சு தேவ சித்தத்தை எதிர்த்து நிக்காதீங்க. நீங்க நினைக்கிறது தான் தேவ சுத்தம்னு நினைச்சு வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. தேவ சுத்தமே எனது வாழ்வாக